ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த கால வேளையில் எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய நாம் மகிமைக்காக ஜெபிக்கிறதை குறித்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. எனக்கு அருமையானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:37 அன்னாள் என்கிற 84 வயது ஒரு ஸ்திரீ இரவும் பகலும் கர்த்தருடைய சந்நிதியிலே தேவாலயத்தில் ஜெபிக்கிற, உபவாசித்து ஜெபிக்கிற, ஆராதிக்கிற ஒரு அருமையான தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் இரவும் பகலும் 7 வருடம் தான் அவர் கணவனோடு வாழ்ந்திருக்கிறார். மீதி நாட்டெல்லாம் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் ஜெபிக்கிற ஒரு ஸ்திரீ. அதுபோல் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு ஜெபத்திலே நிறைய காரியங்களை கற்றுத்தர விரும்புகிறார். அதில் வாசிப்போமானால் லூக்கா 3:21 இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு அவர் ஜெபித்தார். வானம் திறக்கப்பட்டது, பரிசுத்தாவின் புறாவை போல் வந்து இறங்கினார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்படுகிறது, ஒரு சத்தம் உண்டாகிய நேசகுமாரன் என்று சொல்லப்பட்டது என்று. எனக்கு அருமையானவர்களே, ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியான அனுபவமும் பிதாவாகிய தேவனுக்கு நேசகுமாரனும் குமார்த்தியாகவும் மாற முடிகிறதை வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியும். எனக்கு அருமையானவர்களே, மற்றுமாய் அவர் லூக்கா 5:16 வாசிக்கும் பொழுது அவர் வனாந்திரத்திலே தனித்து போய் ஜெபம் பண்ணினார் என்று அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஜெபிக்கிறார். ஜெபத்தை கற்றுத்தருவதற்காக தான் கர்த்தர் இயேசு நமக்காக அதை செய்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களான அப்படியாகவே அவர் பாருங்க, லூக்கா 5:16 அவர் வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா. அவர் ஜெபிக்கிற ஒரு தெய்வமாக இருந்தார். ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறவர். தனி ஜெபம். ஞானஸ்நானம் எடுத்த பொழுது ஜெபித்தார். அடுத்து 6:12 மலையின் மேல் போய் ஜெபித்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்நாட்கள் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவன் நோக்கி ஜெபம். இன்னைக்கு இரவு ஜெபத்தை குறித்து இடறல், உபவாச ஜெபத்தை குறித்து இடரல் அடைகிறார்கள். இயேசுக்கு உபவாசித்தாரே 40 நாட்கள், முழுவதும் ஜெபித்த அன்பு தெய்வம் இயேசு. அவர் பேசாமல் இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு ஜெபிப்பதற்கு அநேகருக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த பார்க்கிறவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். அதனால் நாமும் ஜெபிக்க வேண்டும். லூக்கா 9:18 சீசரோடு தனித்து போய் ஜெபம் பண்ணினார். அவர் எப்படி ஞானஸ்நானம் எடுத்த பொழுது ஜெபித்தார், 2வது வனாந்திரத்தில் போய் தனிமையாய் ஜெபித்தார், 3வது மலையின் மேல் போய் ஜெபித்தார், சீசரோடு இணைந்து ஜெபித்தார். இதெல்லாம் எதுக்காக? இன்னைக்கு சீசர்கள் இணைய முடிகிறதா? சீசர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இணைய முடிகிறதா? ஊழியர்கள் என்று சொல்லுகிற இணைந்து ஜெபிக்க முடிகிறதா? ஒருவர் நடத்தினால் நாங்கள் போக மாட்டோம், அவர் நடத்தினா போக மாட்டோம், இவங்க நடத்தினா போக மாட்டோம், பிரபல்யமானவர்கள் வந்தால் மட்டும்தான் நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் பெருகி இருக்கிறாங்க. எனவே நாம் கர்த்தராகிய இயேசுவை கவனித்து பார்த்து ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அப்படி ஜெபிப்போம், தேசம் ரட்சிக்கப்படும், தேசம் ஒரு எழுப்புதலை காணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.